சிம்மன்னு சொன்னோம்னா எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. ஏன்னா அஷ்டமத்துக்கு சனி போகுது. அஷ்டமத்துக்கு சனி போனால் லக்னத்துக்கு பாதிப்புன்னு சொல்லணும். பொதுவாக அஷ்டமம் அப்படின்னு சொன்னால் 8ஆம் இடம். சரியா? லக்னத்துக்கு நல்லது பண்ணுமானா கண்டிப்பாக லக்னத்துக்கு நல்லது பண்ணாது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா நான் வந்து இது மாதிரி தெய்வ அனுகிரகம், தெய்வம், ஆன்மீகம், வீட்டில் பெரியவங்க, நியாய தர்மம், அறம், நெறி, சுய ஒழுக்கம், இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் இது மேலே இதெல்லாம் பைத்தியக்காரனுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நிலைமை, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வந்து மைண்டு கிரியேட் ஆகும் சிம்மத்துக்கு. இன்னொன்று குருவுடைய வீடாக இருக்குது. ஓப்பனாக சொன்னால் சிம்மராசி நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும். நிறைய தப்பான இடங்களுக்கு, தெரியாத இடங்களுக்கு, யாரோ செய்த குற்றத்துக்கு போய் நம்ம நிற்கிறது. ஐயோ பாவோன்னு யாரோ போகிறாங்க, இறந்துட்டாங்க, யாருன்னே தெரியாது, யாரோ உன் ஃப்ரெண்டு போகிறானோ அவங்களையும் கூப்பிட்டு போகிறது, எங்கேயோ கல்யாணத்துக்காக போகிறீங்க போய் சாப்பிட்டு வர்றதுக்கு, சம்மந்தமில்லாத இடத்துக்கெல்லாம் தயவு செய்து போக வேண்டாம். சம்மந்தமில்லாத பஞ்சாயத்துக்களை போய் உட்கார வேண்டாம். அஷ்டமத்தில் சனி இருக்கும் பொழுது நமக்கே அவமானம் ஏற்படும். ஏண்டா போனோங்கிற மாதிரி சுச்சுவேஷனை க்ரியேட் ஆகும். அதனால் நீங்கள் எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி, வெளியிருந்து ஹெல்ப் பண்ணுறது நல்லது. மற்றவங்கள வந்து நம்ம சால்வ் பண்ணணும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுங்கிற நேச்சர் பொதுவாக சிம்மத்துக்கு இருக்கும். ஆனால் இப்போ டைம் பீரியட் உங்களுக்கு சாதகமாக இல்லாதனால நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அது பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்காமல் இருக்கலாம்.